நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. இந்த புதன் அப்படின்ற ஒரு கிரகம் இந்த கன்னி ராசிக்கு உச்சம் பெற்றவர். இந்த ராசிக்குண்டான அதிபர் புதன். புதனுக்கு தெய்வ ரீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரம் 3 பாதம், ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதம், சித்திர நட்சத்திரம் 2 பாதம். இந்த 9 பாதங்களை கொண்டது இந்த கன்னி ராசி. இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, பொருள் விரயம், இடமாற்றம், தேவையில்லாத சங்கடங்கள், மன உளைச்சல், வீண் குழப்பங்கள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த வருஷம் ரொம்ப அவசியமாக தேவைப்படும் உங்களுக்கு. தான தர்மங்கள். தான தர்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக எதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து ஒரு எறும்பு புத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100கணக்கான எறும்புகள் சாப்பிடும். இதுவும் தானத்தில் கணக்கிடப்படும். பட்சிகளுக்கு உணவு வழங்குறது, காக்கா, குருவி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இதனாலேயும் நமக்கு தான தர்மத்துக்கு உண்டான பலன் உண்டாகும். அதே மாதிரி தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்னு போகும்போது, அங்கே போகும்போது குங்குமம், விபூதி, மஞ்சள், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு போகிறதுனால தெய்வ ரீதியான அனுகூல்யம் பலம் பெறும். இது மாதிரியெல்லாம் போகிறதுனால நம்மளோட மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தீரும். பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான வருஷம்னே சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் பெருசாக நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது. எல்லாருக்கும் அது ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி கூடிய வாழ்க்கையில். அதே மாதிரி பொருளில் பொருள் விஷயம் அப்படின்றதுல இந்த சமயம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களை ஏமாற்றி வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. குடும்ப ரீதியான அணுகுமுறை இதனால் தொந்தரவுகளை ஏற்படுறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. அதுலேயும் கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையானே தெரியாமல் அதை வச்சே கற்பனை பண்ணி கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறது. அதனால் அவங்க மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான சாத்தியதைகள் வரும். இதெல்லாம் தெய்வ ரீதியான வழிபாடுகளால் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பொதுவாக பெண்கள் அம்மன் தெய்வங்களை ஜாஸ்தி தரிசனம் பண்ணுறது நல்லது இந்த வருஷம் பூராவும். ஆண்கள் விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரே ராசிக்காரங்களுக்கு இந்த 2 தெய்வம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வங்களால் அவங்களோட மனோநிலையும் மனோபாவமும் மாறும். ஆண்களுக்கு மனோ வலிமையும் அந்த செயலை தீர்க்கமாக செய்யறதுக்கு உண்டான நம்பிக்கையும் உருவாகும். அதனால் 2 தெய்வங்களை குறிப்பிடணும். இதில் இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார். நீங்கள் எதிர்பார்க்குறத விட குழந்தைங்க படிப்பில் ஆர்வம் அதிகமாக காமிப்பாங்க. புத்திபூர்வமான விஷயங்கள், அவங்களோட நாலேஜ், இதையெல்லாம் ரொம்ப நீங்களே பூரிப்படைகிற அளவுக்கு அவங்களோட விஷயங்கள் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. சிலருக்கு கல்வியை விட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சாத்தியதைகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். உத்தியோகக்காரர்களுக்கு சரியான ரீதியில் உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான ரீதியில் உத்தியோகம் அமையும். நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய உத்தியோகம், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகமே கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். இது எல்லாமே தெய்வ அனுகூலியத்தினால மட்டும்தான் நடக்கும். அதனால் தெய்வ ரீதியான வழிபாடுகள் அவசியம். இளைஞர்களுக்கு அதே மாதிரி விவாகம் ரீதி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான விவாகம் நடக்கிறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. உங்கள் மனதளவில் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய வரனே அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். பெருமாளுக்கு 4 பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. சீக்கிரம் விவாக ரீதி பலப்படும். இவ்வளவு நாளாக தடைகளாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் விவாகம் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமயத்தில் அந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து வெளியில் வரலாம் தெய்வ ரீதியான அணுகுமுறையினால. மறுமணம் அந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமையறதுக்குண்டான நல்ல வாழ்க்கை அமையறதுக்குண்டான சாத்தியதைகள் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு குழப்பமான மனோநிலை தீர்க்கமாகும். மனசில் இருக்கக்கூடிய குறைகள் சரியாகும். முதல் விஷயம் அது. பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் சேர்த்து வச்ச பொருள் கரையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். அதனால் கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருங்க. வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரன்னிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக ஆக ஓகோன்னு இருக்காது, ரொம்ப டவுனாகவும் இருக்காது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு.
ஒன்று அடிமட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லதாக ஒரு லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான அணுகுமுறை கிடைக்கும். மிடில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அதே மாதிரி அமைதியான வாழ்க்கை தான் போகும். அடிமட்டத்தில் இருக்கிற இப்போ பியூன் ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிளரிக்கல் ரேஞ்சுக்கு மாறுறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். இந்த பேச்சு அடிபடும் போது தெய்வ ரீதியான வழிபாடுகளும் தெய்வ ரீதியான அணுகுமுறையும் உங்களுக்கு வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். வயோதிகர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் பெருசாக முன்னேற்றம் இருக்காது. குறிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம். மனோ ரீதியான விஷயங்களாகட்டும், தெய்வ ரீதியான விஷயங்களாகட்டும், உடல் ரீதியான விஷயங்களாகட்டும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் தியானம், ஒரு நல்ல உபன்யாசம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுனால கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கிருஷ்ணரோட சுதர்சன மந்திரம், ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரியான ஜபத்தினால உங்களோட வாழ்க்கை இந்த மன நிம்மதி வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பட் ஆனால் தொந்தரவுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த வருஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பயனையே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பலன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியான ரீதியில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறீங்க அப்படின்றது உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தினாலையும் தெய்வ வழிபாடுகளாலையும் அது தீர்மானிக்கப்படும். நமஸ்காரம்.